படம் வந்து நல்ல ஃபீல் குட் மூவி. கண்டிப்பா சொல்றேன், இது வந்து ஒரு ஒர்த் வாட்சிங் சொல்ல முடியும். தனுஷ்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் எதிர்பார்க்கல. ஏற்கனவே 4 படம் இது நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தா கூட இந்த படத்துக்கு என்ன அவர் கொடுக்க போறாரு பெருசா அப்படிதான் இருந்துச்சு. இந்த படத்தை என்னையா கண்டென்ட் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ராட்ல வந்து எம்என்சி கம்பெனில வந்து ஒரு ஃபுட் மேனேஜரா வேலை பார்க்கறாரு. அவர் வந்து கேட்டரிங் என்னதான் படிச்சு அப்பாட்ட இருந்து போனாலுமே அப்பாவை வந்து திடீர்னு பார்த்தா அவர் சொல்றாரு, நான் செத்து போனா கூட இந்த கடையை விட்டுறாதப்பான்னு சொல்றாரு. வர்றாரு, அங்க செத்த பண்ணாரு தான் வர்றாரு. சரி, கடை நடத்தினாரா நடத்தலையா, கடை நடத்தும் போது என்னென்ன பிரச்சனை அவன் செஞ்சிச்சு, இதைத்தான் அவன் சொல்றாங்க. இது வந்து சாதாரண ஒரு தின் லைன். இந்த லைனை புடிச்சிட்டு அவர் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும். என்னன்னு ஜென்சி பசங்களுக்கு சுத்தமா கனெக்ட் ஆகாது. 80s கிட்ஸ் 90s ஒரு தரமான படம். இதுவரை தனுஷ் படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சிற்றம்பலம், வாத்தி படத்துக்குலாம் வந்தாங்க. அதுக்கு அடுத்து இந்த படத்துக்கு தான் வரப்போறாங்க. ராயன் நல்ல சக்சஸ் படம், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா ஜென்சி பசங்க தான் வந்து ஃபீல் பண்ணாங்க. இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம் சொல்லலாம். அது வந்து விஜய் சேதுபதிக்கு ஒத்து வந்துச்சு. நான் கூட சத்தம் போட்டேன், அப்படிலாம் வந்து யாரு கிராமத்துல எல்லாம் லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ண மாட்டேன், கத்தி கத்தியா சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இதுல சொல்லியிருப்பா, கொம்பல் எல்லாம் சொல்லியிருப்பாப்ல, என்ன இன்னும் ஓடுறப்பல அப்படிங்கும்போது அது வந்து ஸ்லாங்கு, ஒரு மதுரை ஸ்லாங்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேச கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. ஆனா படம் நல்ல படம். தலைவனை பொறுத்தவரை நான் சொன்ன ரிவ்யூ அதான் தலைவன். ஆனா இந்த படத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, தனுஷ்னா எப்பவுமே ஒரு சாஃப்டா தான் இருக்கும். லவ் அடிதடியா ஃபோர்ஸ் பண்ணிலாம் லவ் பண்ண மாட்டாரு. ஒரு மாதிரியான ஃபீல், சின்ன பிள்ளையே நம்ம கூட படிச்ச பொண்ணு, ஆனா லவ்வே வராது. அதை வந்து கிளியரா பண்ணிருக்காப்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காப்ல. நிறைய சீன்ஸ் இருக்கு. அதாவது அப்பனும் மைனுக்கு வந்து நிறைய கனெக்டிவிட்டி இல்லாட்டினாலும் படம் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ராஜ்கரனை வச்சிருப்பாப்ல. அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல, நல்லா பண்ணிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கதைக்குள்ள போகாம அங்கேயே சுத்திட்டே இருப்பாங்க. சோ அது வந்து என்னதான் நீங்க ஃபாரின்ல எடுத்தா கூட அது அவ்வளவா கனெக்ட் ஆகல. செம்ம கம்பேக் படம். ஒரு அருமையான வில்ல, அவர் வந்து பயங்கரமா வில்லன் பண்ணிருக்காப்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் கேரக்டரை பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஐயோ என்னையா அவன் அப்படி. ஆனா அதுக்கு கிளைமாக்ஸ்ல வச்சு செஞ்சிருப்பாப்ல தனுஷ். அதுதான் படத்துல வந்து ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க. என்னன்னா அகிம்சையே சிறந்த மருந்துங்கிறது அந்த படம் வந்து சொல்லியிருக்காங்க. அது தவிர வந்து அப்பனும் ஆத்தாலையும் சாகிறதுக்கு முன்னாடி இருக்கும் போதே கொண்டாடுங்கடா. செத்தவொன்னு அப்பா போயிட்டாரு அம்மா போயிட்டான்னு கதறாதீங்களா, நான் பண்ண தப்ப நீங்களும் செய்யாதீங்க, வாழ்ற சாமியை வந்து நல்லா வச்சுக்கங்கடா சொல்ற. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா யார் ஏத்துப்பா, காமெடிலாம் எதுவுமே கிடையாது. கிளைமேக்ஸ்ல ஒரு 2 நிமிஷம் காமெடி பண்றாங்க, அவ்வளவுதான். காமெடியே கிடையாது, ஒரு உள்ளக்கே போல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் படம். சோ அந்த மாதிரி பண்ணிருக்காப்ல. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் ஜெயிச்சிட்டாப்ல. ஓகே. இட்லி கடை மூவி உண்மையை சொல்லணும் அப்படின்னா படம் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் அவுட்டான மூவியா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி ஓகோ ஆகோ மாசு அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு ஃபீல் அவுட்டான மூவியா இருந்தது. நார்மலா ஒரு காமனான மூவியா இருக்கும் அப்படி இருந்தது. நல்லா இருந்தது படம். உண்மையை சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் லேகா போச்சு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருந்தது. போக போக படம் சூப்பரா இருந்தது. அவங்க சொல்ல வந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளிநாட்டுல போயிட்டு 100 கோடி சம்பாதிக்கிறேன், 50 கோடி சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைய சூப்பரா வச்சுக்கிறேன், அப்படியா இப்படியான்னு காசு அனுப்பிச்சுடுறது ஒரு வாழ்க்கை கிடையாது. வாழ்றதா இருந்தா உன் பசங்களை கூப்பிட்டு வந்து உன் அப்பா அம்மா, உன்னோட ஒய்ஃப், உன்னோட குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ. 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உன் மண்ணுல உன் சொந்த மண்ணுல உன் ஃபேமிலியோட உன் சொந்தக்காரங்களோட வாழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ஹீரோனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு மியூசிக் உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு மியூசிக் கேட்ட ஒரு ஃபீல் இருந்ததுங்க. ஏன் அப்படின்னா ஊர் சைடுல அந்த கருப்பசாமியோட மியூசிக் வரும்போது ஒரு வைப் வரும்ல, அந்த ஒரு வைப் வந்து இந்த மியூசிக்ல ரொம்ப வருஷம் கழிச்சு கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. படம் ரொம்ப நல்லாதான் இருந்தது. கண்டிப்பா வந்து எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாக்கலாங்க. எந்த ஒரு தப்பா ஓவரா இல்லாம நீட்டா கொடுத்த மாதிரி இருந்தது. அதுல கொடுத்த விதமும் ரொம்ப இருந்தது. தனுஷோட ஆக்டிங் சூப்பர். உண்மையிலே ஒரு ஊர்க்கார பையனோட அந்த வாழ்வியலும் அந்த கிராமத்தோட இது சொல்லுவாங்களா, கிராமத்தோட சப்ஜெக்ட் எடுத்தாலே படம் ஹிட் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் உண்மையிலே வந்து வில்லேஜ் சைடு மதுரை சைடுலாம் பயங்கர ஹிட்டா இருக்கும். சிட்டி பசங்களுக்கு கொஞ்சம் டவுட், ஆனா நல்லாதான் இருந்தது. ஒரு ஃபீலா இருந்தது, ஃபேமிலியோட பார்க்கலாம். அது வந்து அதாவது எப்படின்னா அடித்தடியான கப்புள்ஸ், இது வந்து ரொமான்டிக் கப்புள்ஸ் அப்படி சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே வந்து எனக்கு என்னன்னா நித்யாமன் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதுன்னா இந்த மாதிரி சப்ஜெக்டா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டா செட் ஆகுது. அந்த வில்லேஜ் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு பயங்கரமா செட் ஆகுது. அந்த கனகாமரம் வைக்கிற ஸ்டைலே வந்து வில்லேஜ் சைட்ல ஒரு மாதிரி இருக்கும், சிட்டில வளர்ந்தவங்களுக்கு அந்த ஃபீல் வராது. ஆனா அதை அப்படியே வச்சிரு, அந்த வச்ச விதமா இருக்கட்டும், அவங்க கொடுத்த அந்த ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வில்லேஜ் சைட்ல உள்ள ஒரிஜினாலிட்டியா கொடுத்தது. மதுரைக்கார பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அள்ளிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. இல்ல வேற வேற ஜானர். அது அதிரடியான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இது வந்து அப்படி இருக்காது. அது 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 ஃபேமிலி சப்ஜெக்ட். இதுல என்ன அப்படின்னா
அப்பா பையங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசை விட உள்ளூருக்குள்ள நம்ம அப்பா பார்த்த வேலையை கூட பார்த்தா கூட ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற படமா தான் இருக்கு. ஸோ ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அது கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அதாவது அவங்க அப்பா வந்து இறந்துருவாரு. அவன் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பான். ஊரோட மாற்றங்கள் வித்தியாசமா இருக்கும். அதை தாண்டி அவங்க அப்பாவோட தொழிலை அந்த இதவே எடுத்து நடத்தணும்னு சொல்லும் போது ஆனா அவங்க அப்பா டேஸ்ட் வரவே வராது. கடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் வரும். அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இழுத்துக்கிட்டே போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மியூசிக் வேற லெவல். உண்மையிலே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹாப்பியா அந்த வில்லேஜ் சைடு பார்க்கக்கூடிய மியூசிக்கை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலி வந்துட்டு பெஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லணும்னா அவங்களோட அந்த ஒரு வில்லேஜ் சைடுல ஒரு அதாவது எப்படின்னா ஒரு திருவிழா மாதிரி சின்னதா சாமி கும்பிடுற இது இருக்கும். அந்த இடத்துல ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் சூப்பரா இருக்கு. இது இட்லி கடை படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ராஜ்கிரண் வந்து ஊர்ல வந்து ஒரு இட்லி கடை கிராமத்துல வச்சிருக்காரு. ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. So அவருக்கு அப்புறம் வந்து அவர் பையன் தான் எடுத்து நடத்தணுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்காரு. பையன் என்னன்னா, தனுஷ் வந்து நான் வந்து சென்னைக்கு போறேன், ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் செட்டில் ஆயிடுறாரு. ஸோ ராஜ்கிரண் இறந்ததுதான் திரும்ப ஊருக்கு வராரு. அந்த இட்லி கடை எடுத்து நடத்துனாரா இல்லையா தான் படத்தோட ஸ்டோரி. படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யூத்துக்கு வந்து அந்த படம் சுத்தமா செட் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து அடுத்த பாஸ்டா எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு வந்து இந்த படம் வந்து சுத்தமா செட் ஆகுது. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய அந்த சென்டிமெண்டல் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், கிராமத்து லைஃப் சூப்பரா வந்து காமிச்சிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா அப்பா சென்டிமெண்ட் இந்த படத்துல ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. தனுஷ்க்கு என்னன்னா, அவங்க அப்பா கடைசி காலத்துல அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறது ரொம்ப சூப்பரா இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாமே ஓவர் கெஸ்ஸிங்கா போயிருச்சு. ஏன்னா தனுஷ் வர்சஸ் அருண் விஜய் எதுவும் வந்து புதுசா இல்ல. என்ன நடக்க போகுதுன்னு கிளீனா ஆடியன்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ் தான் சொல்லுவேன். அது எதுக்கு ஆவரேஜ் கொடுக்குறேன்னா, அதுல நித்யா மேனனும் தனுஷ்கான லவ் சீக்வன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சொன்னா செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஆவரேஜ் சொல்லுவேன். ஓவராலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும். பெஸ்ட் சீன் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தனுஷ்க்கு அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் தான். ஒரு அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒர்ஸ்ட்ங்கிறது என்னன்னா, அருண் விஜய் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாவே காமிக்கல. எத்தனை தடவை ரெண்டு பேருக்கு இடையில போட்டி வந்தாலும் எல்லா இடத்துலயும் தனுஷ் அசால்ட்டா ஜெயிச்சது மாதிரி தான் இருக்கு. ஸோ வில்லனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தாதான் ஹீரோ வந்து எப்படி ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆடியன்ஸ் வரும். அது வரும் தேவையில்ல. செகண்ட் ஹாஃப்லயே வந்து எதுவுமே பெருசா கண்டென்ட் இல்ல. ஸோ அந்த கண்டென்ட்டே நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கதை எதை நோக்கி போகுதுன்னு ஒண்ணு விஷயம் இருக்குல்ல, அது வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே பெருசா இல்ல. அதுதான் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ். தேவையில்லாத ஒத்த சீன் நான் சொல்றதை தாண்டி செகண்ட் ஹாஃபே வந்து நீங்க இந்த கதைக்கு என்ன சொல்ல வரீங்கிறது ஒண்ணுமே இல்ல.